ராமாய நம ராம் ராமாய நம ராம் ராமாய நம அசாத்திய சாதக சௌமின் அசாத்தியம் தவ எம்பத ராமதூதா கிருபாஷிந்தமத்காரியம் சாதய பிரபு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 15வது சர்க்கம். சீதையை காணுதல். அவர் அங்கிருந்தவாறே நாலா பக்கங்களிலும் பார்வையை செலுத்தி மைதிலியை தேடிக்கொண்டு அந்த பிரதேசம் முழுவதையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அங்கே தெய்வீகமான மனம் சுவை கூடிய தேவலோகத்துக் கொடிகளும் மரங்களும் விளங்கின. எல்லா புறங்களிலும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்திரனுடைய பூங்காவான நந்தவனத்துக்கு ஒப்பாக இருந்தது. மான்கள் பறவைகள் நிறைந்திருந்தன. உப்பரிகை மாளிகைகள் நெருக்கமாக இருந்தன. குயில்கள் ஒளி செய்து கொண்டிருந்தன. பொன்மயமான நீலோத்பலம் தாமரைகள் நிறைந்த வாவிகள் அழகாக விளங்கின. பலவிதமான ஆசனங்கள் விரிப்புகள் அநேக நிலவரைகள் இருந்தன. எல்லா ருதுக்கால புஷ்பங்கள் பழக்குலைகள் தொங்கும் மரங்கள் மலர்ந்த மலர்களையுடைய அசோக மரங்கள் ஆகியவற்றின் காந்தியால் சூரியோதய கால செவ்வொளி படர்ந்திருந்தது. அந்த வனம் மரங்களின் ஒளியினால் மிக பிரகாசமாக தோன்றுவதை அங்கிருந்த மாருதி பார்த்தார். நூற்றுக்கணக்கான பறவைகள் கூட்டங்கூட்டமாக வந்து கிளைகளை ஆக்கிரமித்து கொண்டதால் மரங்களில் இலைகளே காணப்படாததாயிற்று. அடிக்கடி பறவைகள் வந்து உட்கார்ந்ததால் மரங்களில் பறவைகள் மட்டும் காணப்பட்டன. ஆஹா, எத்தகைய அழகிய காட்சி! சோகத்தை போக்கும் அசோக மரத்தின் அடிப்பகுதியிலிருந்தே மலர்கள் குவியல்களாக இருந்தன. புஷ்ப சுமைகளால் மரங்கள் தரையை தொட்டு கொண்டிருந்தது போல் இருந்தது. மலர்ந்த மலர்களையுடைய கொன்றை மரங்கள் நன்றாக புஷ்பித்த புரச மரங்களின் காந்தியால் அந்த பிரதேசம் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. புன்னை, ஏழிலைப்பாலை, செண்பகம், அருவிழி மற்றும் அடி வறுத்தவைகளும் நன்றாக பூத்தவைகளுமான பல மரங்களும் அங்கே சோபித்தன. அங்கிருந்த ஆயிரக்கணக்கான அசோக மரங்களில் சில தங்க ஒளி வீசின, சில அக்னி ஜுவாலை போல் இருந்தன, மற்றும் சில கருமையான கண்மை போல் இருந்தன. பல வகையான பூஞ்சோலைகளை கொண்ட இந்திரனுடைய நந்தனம் போன்றும் குபேரனுடைய அழகிய சைத்திர ரதம் போன்றும் அவைகளை விட உயர்ந்ததாகவும் மனதுக்கு எட்டாததும் திவ்ய மணங்கவர் சோபையுடன் கூடியதாகவும் அந்த அசோகவனம் இருந்தது. நட்சத்திரங்களைப் போல் ஒளி வீசும் கணக்கில்லாத மலர்கள் நிரம்பியிருந்ததால் இந்த இடம் என்ன இரண்டாவது ஆகாயமோ என்று எண்ணும்படி இருந்தது. பல வண்ணங்களில் ஒளி வீசு கொண்டிருந்த மலர்களை பார்த்தபோது இது என்ன ரத்தினங்கள் நிரம்பிய 5வது சமுத்திரமோ என்னும்படி இருந்தது. எல்லா ருதுக்களிலும் தோன்றும் புஷ்பங்கள் குவிந்திருந்தன. மகர்ந்த தேன் மனம் பரப்பும் மரங்களாலும் பறவை விலங்கு கூட்டங்களின் பலதரப்பட்ட ஒளிகளாலும் கவர்ச்சியாக இருந்தது. மனதுக்கு திருப்தி அளிக்கும் பல வகையான நறுமணங்கள் பரவிக்கொண்டிருந்தன. இமயவளை போல் மனம் வீசுவதும் 2வது கந்தமாதனம் போன்றும் அந்த வனம் இருந்தது. வானர சிரேஷ்டனான அவர் அசோகவனத்தில் தான் இருந்த இடத்துக்கருகில் உயரமான ஒரு தேவாலயத்தை கண்டார். அதில் 1000 தூண்கள் இருந்தன. கைலாச மலை போல் வெண்மையாக இருந்தது. பவளத்தாலான படிக்கட்டுகள், உருக்கிய தங்கத்தாலான மேடைகள், மாசுவரும் இல்லாமல் கண்களை பறிப்பது போன்ற சோபை மிக உயரமாக கூர்மையாக இருந்ததால் ஆகாயத்தை தொடுவது போல் இருந்தது. பின்னர் மாசுபடிந்த ஆடை அணிந்தவளும் மரக்கிகளால் சூழப்பட்டவளும் உணவு கொள்ளாததால் இளைத்தவளும் தளர்ந்தவளும் அடிக்கடி பெருமூச்சு விடுபவளும் வளர்விரை துவிதியில் தோன்றும் பிறைச்சந்திரன் போல மாசற்றவளுமான ஒரு மங்கையை கண்டார். அவள் மெலிந்திருந்ததால் இன்னார் என்று மிகவும் ஊகித்தறியக்கூடிய அழகிய உருவம். புகை கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அக்னி கொழுந்து போன்றவள். அழுக்கடைந்த ஒரு பட்டாடையை தரித்தவள். அழுக்கு படிந்தவள். அலங்காரம் இல்லாதவள். தாமரை மலர் இல்லாத தடாகம் போன்றவள். லக்ஷ்மணனை அவமதித்து பேசியதால் உண்டான வெட்கம் உடையவள். ராமனுடைய பிரிவினால் துக்கத்தால் தவித்து கொண்டிருப்பவள். வாடிப்போயிருப்பவள். விரத அனுஷ்டானம் மேற்கொண்டிருப்பவள். அங்காரக கோளினால் பீடிக்கப்பட்ட ரோகிணி தாரை போன்றவள். நீர் சொரிய முகமுடையவள். நலிவை அடைந்தவள். உணவு கொள்ளாததால் இளைத்தவள். ராமனை பற்றிய தியானத்திலும் பிரிவினால் ஏற்பட்ட சோகத்திலும் ஆழ்ந்திருப்பவள். எளியவள். நாள்தோறும் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருப்பவள். தன்னிடம் அன்பு காட்டும் மக்களை காணாதவள். ராட்சசிகள் கூட்டத்தையே பார்த்து கொண்டிருப்பவள். கூட்டத்தை விட்டு விலகி போய் நாய் கூட்டத்தில் சேர்ந்து விட்ட பெண்மான் போன்றவள். பின்பாகத்தை தொடுமளவுக்கு நீண்ட கருநாகம் போன்ற ஒற்றை பின்னலை உடையவள். சரத் காலத்தில் கரும்பச்சை மரங்களால் விளங்கும் பூமி போன்று கருமையான கூந்தலால் அழகாக விளங்குபவள். சுகத்தை அனுபவிக்கத்தக்கவள். துக்கத்தை அனுபவித்து கொண்டிருப்பவள். வருத்தம் இன்னதென்றே அறியாதவள். அகலமான கண்களை உடையவள். அதிகமாக அழுக்கடைந்தவள். இளைத்து போனவள். இவரை பார்த்து பொருத்தமான காரணங்களால் இவள் சீதை என்று ஊகித்தார் ஆஞ்சநேயர். இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய அந்த ராட்சசனால் கவர்ந்து செல்லப்பட்ட போது எந்த உருவத்தை பார்த்தேனோ அந்த உருவத்தோடு இந்த பெண்மணி காணப்படுகிறார். முழு நிலா போன்ற முகம், அழகிய புருவங்கள், அழகாகவும் வட்டமாகவும் இருக்கும் மார்பகங்கள், எல்லா திசைகளையும் தனது ஒளியினால் இருளில்லாமல் செய்து கொண்டிருப்பவள்.
கருமையான கூந்தல், கொவ்வைப்பழம் போன்ற உதடுகள், நல்லிடையால், உறுதியான நடையினர், கலப்பை முனையில் தோன்றியவள், செந்தாமரை இதழ் போன்ற கண்கள், மன்மதனக்க ரதி போன்றவள், பூர்ணச்சந்திரனின் ஒளியைப் போல் எல்லோராலும் விரும்பப்படுபவள், அனுஷ்டான நியமங்களையுடைய தவசி போல தரையில் உட்கார்ந்திருப்பவள், பயந்த சுபாவம் உள்ளவதாதல தன்னை யாரும் நெருங்க முடியாதபடி பெண் நாகம் போல பெருமூச்சு விடுபவள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சோகத்தால் ஒளியற்றவள், புகைக்கூட்டம் கூடிய அக்னி ஜுவாலை போன்றவள், சந்தேகமான அர்த்தங்களுடைய ஸ்மிருதி போன்றவர், அளிக்கப்பட்ட செல்வம் போன்றவர், நம்பிக்கை அளிக்கப்பட்டவர், தடைபட்ட ஆசை போன்றவர், பெரும்பலனை பெரும் வேளையில் இடையூறுகள் ஏற்பட்டதால் பயனை பெற முடியாதவர் போன்றவர், கலங்கி அறிவு போன்றவர், பொய்யான குற்றச்சாட்டினால் அளிக்கப்பட்ட கீர்த்தி போன்றவர், ராமனை அடைய முடியாதபடி தடைகளால் துன்பப்படுபவர், ராவணன் கவர்ந்து வந்த அவமானத்தால் உடல் குறுகி போனவர், பலமற்றவர், பெண்மானை போன்ற கண்களை உடையவர், இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பவர், கண்ணீரால் நிறைந்து கருத்து வளைந்த இமைகளுடன் கூடிய தெளிவில்லாத முகத்தை கொண்டவர், அடிக்கடி பெருமூச்சு விடுபவர், உடலில் அழுக்கடைந்தவர், தீனமாக இருப்பவர், அலங்கரிக்கத்தக்கவர் ஆயினும் அலங்காரம் இல்லாதிருப்பவர், கருமேகங்களால் மறைக்கப்பட்ட நட்சத்திர ராஜனான சந்திரன் போன்ற மங்கிய ஒளியுடையவர், அடிக்கடி பயிற்சி செய்யாததால் மறந்து போன கல்வியை போன்றவளுமான சீதையை பார்த்து பார்த்து அனுமாருக்கு சந்தேகம் உண்டாயிற்று. மொழிப்புலமை இல்லாததால் தவறான பொருள் கூறப்படும் சொல்லை போல அலங்காரம் இல்லாத சீதையை மிகவும் கஷ்டப்பட்டு சிந்தித்து பார்த்து உறுதி செய்து கொண்டார். அகலமான கண்களை உடையவளும் அரசகுமாரியும் தூயவளுமான அவளை பார்த்து காரணங்களை அலசி ஆராய்ந்து இவள் சீதை என்ற முடிவுக்கு வந்தார். அனுமான் புறப்பட்ட போது சீதையின் சரீரத்தில் எந்தெந்த அணிகலன்கள் இருக்கும் என்று ராமன் கூறினாரோ அந்த அணிகலன்கள் எல்லாம் மரங்களில் சோபித்து கொண்டிருப்பதை கண்டார். ராமனை பிரிந்திருந்ததால் அணிகலன்களை கலற்றி மரங்களில் தொங்கவிட்டிருந்தார். அழகாக செய்யப்பட்ட திரிகர்ணம் என்ற குண்டலங்களையும் மணி பவளங்களால் அழகாக செய்யப்பட்ட அணிகலன்களையும் கைகளில் வெகு நாட்கள் அணிந்திருந்ததால் கருத்து மங்கங்களின் பதிவுகளுடனும் கூடிய இந்த ஆபரணங்கள் ராமனால் சொல்லப்பட்டவையே என்று நான் நினைக்கிறேன். அங்கு கலற்றி எரியப்பட்டவைகளை நான் இங்கே காணவில்லை. எந்த நகைகள் இவளால் கலற்றி எரியப்படவில்லையோ அவைகளே இவை என்பதில் சந்தேகம் இல்லை. பொன் தகடு போன்று மஞ்சள் நிறமுள்ளதும் மங்களமான மேலாடையை மரக்கிளைகளில் அவள் தூக்கிச் செல்லப்பட்ட அப்போது வானரர்கள் பார்த்தார்கள். ஒன்றை ஒன்று உரசி ஒலித்து கொண்டு தரையில் விழுந்தவைகளும் விலை மதிக்க முடியாதவைகளும் முக்கியமானவைகளுமான அந்த ஆபரணங்கள் இவளாலேயே எரியப்பட்டன என்பது உறுதியாகிறது. இப்போது இவர் உடுத்தியிருக்கும் சேலை வெகு நாளாக அணிந்திருப்பதால் நிறம் குன்றி இருக்கிறது என்றாலும் அங்கே தூக்கி எறியப்பட்ட மேலாடை போன்ற அதே நிறத்துடன் இதுவும் இருக்கிறது. இது நிச்சயம். பொன்னிற அங்கங்களை உடையவளும் ராமனுடைய பிரியமான பட்டத்தரசியும் கற்புடையவளுமான இவர் கண் பார்வையிலிருந்து மறைந்திருந்தாலும் ராமனுடைய மனதிலிருந்து விலகவில்லை. எவள் பொருட்டு ராமன் 4 விதமாக இரக்கம், உருக்கம், சோகம், காமம் என்று தவிக்கிறாரோ அவளே இவள். தன்னை சேர்ந்த பெண்ணை காப்பாற்றாமல் விட்டுவிட்டேனே என்று இரக்கம், அண்டியவர்களை காப்பது என்ற பிரதிஜையை தவறிவிட்டதே என்ற உருக்கம், அக்னி சாட்சியாக மணந்தவளை இழந்தேனே என்ற சோகம், பிரிய நாயகியை பிரிந்திருக்கிறேனே என்ற காமம், இந்த தேவியின் உடலிலும் அங்கங்களிலும் எந்த அழகும்